إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனக்கும் அல்லாஹ்வின் பயத்தை, தக்வாவை நினைவூட்டியவனாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு, அல்லாஹுடைய சட்டங்களை பேணி நடக்குமாறு, அல்லாஹ் ஏவிய கட்டளைகளை, கடமைகளை நிறைவேற்றுமாறு, அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலகி இருக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக, அல்லாஹுவின் குர்ஆனுடைய நசீஹத்தை கூறியவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலா அவன் நேசித்த நல்லோரோடு இந்த உலக வாழ்க்கையில் நம்மை சேர்த்து வைப்பதோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹு தஆலா நம்மையும் நமது சந்ததிகளையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு தஆலா அவனது கண்ணியமிக்க வேதம் அல் குர்ஆனிலே ஒரு தன்மையை நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றான். கட்டளையாக வலியுறுத்துகிறான், நிகழ்வுகளாக கூறி அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். இந்த மார்க்கத்தின் அடிப்படையை அல்லாஹு தஆலா எதன் மீது அமைத்திருக்கிறானோ அந்த அடிப்படையை நினைவூட்டி கொண்டே இருக்கின்றான். சகோதரர்களே, அந்த அடிப்படை தான், அந்த கட்டளை தான் நீதம் என்ற தன்மை. அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி. சூரத்துன் நஹ்லுடைய 90வது வசனம். குலஃபாக்கள் காலத்திலிருந்து இந்த வசனம் மிம்பரிலே ஓதப்பட்டு வருவதை இஸ்லாமிய சமுதாயம் கேட்டு வருகிறது. இன்றும் இந்த வசனம் ஓதப்படாமல் மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் தங்களது குத்துபாவை முடிப்பதில்லை. ஆனால் சகோதரர்களே, ஏனோ நமக்கு இந்த அடிப்படையை நாம் உணர்வதே இல்லை, புரிவதே இல்லை. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், நீதத்தை நீங்கள் பேணும்படி. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாபீன பில் கிஸ்த் ஷுஹதாஅ லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன். மூமின்களே, நீங்கள் மூமின்கள் என்றால் நீதத்திற்கு சாட்சியாக இருங்கள், நீதத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு சாட்சியாளர்களாக இருங்கள். ஒருவன் நீதத்துக்கு சாட்சி சொல்வது அவன் அல்லாஹ்வுடைய சாட்சியாளனாக அங்கே மாறுகிறான். ஆகவேதான் நீதத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கட்டளையில் ஷுஹதாஅ லில்லாஹ், அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதன் அக்கிரமத்திற்கு துணை போவது அவன் இப்லீஸுக்கு சாட்சியாளனாக இருக்கிறான், அவன் இப்லீசுடைய கூட்டத்தில் சேர்ந்து விட்டான் என்று பொருள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, எத்தகைய கட்டளையை அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்திலே. இந்த வசனம் ஒரு இடத்தில் அல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய வேலை மூமின்களே நீதத்திற்கு துணையாக இருப்பது. நீதம் எங்கு இருக்கிறதோ அங்கு நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய சொல்லால், செயலால் நீங்கள் அந்த நீதத்திற்குத்தான் ஆதரவு அளிக்க வேண்டுமே தவிர, அல்லாஹ் சொல்கிறான் வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அந்த நீதம் உங்களுக்கே எதிராக இருந்தாலும் சரி. அல்லாஹு அக்பர். எப்படி ரப்பு சொல்கிறான் யோசித்து பாருங்கள். உங்களுக்கே எதிராக இருந்தாலும் சரி, என்னை பாதிக்கிறது என்பதற்காக சத்தியத்தை மறைக்காதீர்கள்.
அநீதத்திற்கு துணை போகாதீர்கள். ஏன்? எந்த பெற்றோருக்காக உயிரையே கொடுங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டினார்களோ, இந்த உலகத்தில் ஒரு முஃமினான முஸ்லிமான அடியானுக்கு அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு பெற்றோர் தான். அவர்களை மீறி மதிக்கப்படக்கூடிய, மரியாதை செலுத்தப்பட வேண்டிய, கண்ணியப்படுத்த வேண்டிய ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட பெற்றோர்களே அநியாயத்திற்கு துணை போனால் அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீங்கள் நீதத்திற்கு சாட்சி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்றால் என்ன சொல்வது யோசித்து பாருங்கள். அவில் வாலிதைன், உங்களை பெற்றெடுத்த பெற்றோர், யாருக்காக நீங்கள் உயிரை கொடுக்க வேண்டுமோ, உங்களது செல்வத்தை எல்லாம் அவர்கள் பறித்து கொண்டாலும் மனமு வந்து அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட வேண்டும். நீங்கள் கட்டிய வீட்டிலிருந்து, சேகரித்த சொத்திலிருந்து நீ வெளியே போ என்று சொன்னால் மனமு வந்து வெளியே போய்விட வேண்டும் அவர்களுக்கு கொடுத்து விட்டு. அப்படிப்பட்ட பெற்றோர் அநியாயத்திற்கு துணை போனால் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து அநியாயத்திற்கு துணை போகாதீர்கள். எப்படி ரப்பு சொல்கிறான்? அவில் அக்ரபீன், பெற்றோர் மட்டுமல்ல, இன்னும் உனக்கு எவ்வளவு நெருக்கமான உறவினராக இருந்தாலும் சரி, எவ்வளவு வேண்டியவராக இருந்தாலும் சரி, அவருக்கு எதிராக இருந்தாலும் நீ நீதத்திற்கே சாட்சி சொல், நீ நீதத்திற்கே துணை நில். ஏழை பணக்கார் என்று பார்க்காதே. ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅதிலு, நீதத்தை நீங்கள் நிலைநிறுத்துவதிலே மன விருப்பத்தை பார்க்காதீர்கள். நீதத்தை நிலைநிறுத்துவதிலே மன விருப்பத்தை பார்க்காதீர்கள். நிறத்தை பார்க்காதீர்கள், மொழியை பார்க்காதீர்கள். உங்களது சமூகத்தவன், வேறு சமூகத்தை சேர்ந்தவன், உங்களது நாட்டுக்காரன், உங்களது ஊர்காரன், உங்களது ஜமாத்துக்காரன், உங்களது இயக்கத்தை சேர்ந்தவன், உங்களது அமைப்பை சேர்ந்தவன், யாரையும் பார்க்க கூடாது. நீதம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் ஒரு முஃமின் ஆதரவளிக்க வேண்டும். ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅதிலு, அல்லாஹ் சொல்கிறான். வஇன் தல்வு அவ் துரிது, நீங்கள் நீதத்திலிருந்து விலகினால், அப்படியே தடுமாற்றம், அப்படியே பிசகினால், அதை புறக்கணித்தால் உங்களது செயல்களை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அதுபோன்று சஹாபாக்களை பார்த்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் அல்லாஹு தஆலா ரொம்ப கடுமையாக பேசியிருப்பான் அல் குர்ஆனிலே. பெரும்பாலும் ரொம்ப மென்மையாகவே அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசுவான். ரொம்ப அன்பாக, பரிவாக பேசுவான். ஒரு சில இடங்களில் மட்டும், அதிலும் கூட அல்லாஹு தஆலா தனது நபியின் மீது அன்பை வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டான். அல்லாஹு தஆலா கடிந்து கொண்ட, கோபப்பட்ட விஷயங்களில் ஒன்று, சில நேரங்களில் யாருக்கு சாதகமாக போவது, முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளுக்கா, அல்லது யூதர்களுக்கா, அல்லது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கா என்ற குழப்பங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஏற்படாமல் இல்லை. நமக்கு எல்லாவற்றுக்கும் அழகிய முன்மாதிரியை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களிலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தடுமாற்றமான நேரங்களில் அல்லாஹ் இறக்கினான் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். சூரத்து நிசாவுடைய வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா துஜாதில் அனில் லதீன யக்தானூன அன்ஃபுஸஹும், நபியே, யார் தங்களுக்கு மோசடி செய்கிறார்களோ, வலா துஜாதில் அனில் லதீன யக்தானூன அன்ஃபுஸஹும், பரவாயில்லை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே, வக்காலத்து வாங்காதீர்கள். நபியை பார்த்து நேரடியாக பேசுகிறான். நீங்கள் சச்சரவுக்கு வராதீர்கள், வாக்குவாதம் செய்யாதீர்கள். யார் சார்பாக? அனில்லதீன யக்தானூன அன்ஃபுஸஹும், அநீதத்துக்கு துணை போய் தங்களுக்கு தாங்களே மோசடி செய்து கொள்கிறார்களே
அவர்கள் சார்பாக நீங்கள் பேசாதீர்கள் நபியே. அல்லாஹ் அக்பர். இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான கவ்வானன் அஸீமா. நிச்சயமாக அல்லாஹ் மோசடிக்காரர்களை நேசிக்க மாட்டான். பாவத்தில் பிடிவாதம் பிடிக்கும் முரடர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஒருத்தன் பாவம் செய்தால் உடனே விலக வேண்டும். அது சுட்டி காட்டப்பட்டால் திருந்த வேண்டும். பிடிவாதம் பிடிக்க கூடாது. நான் செய்வதுதான் தவறு என்று அவன் ஆணவம் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், யஸ்தக்ஃபூன மினன் நாஸ். நபியே, நீங்கள் யாருக்கு சார்பாக பேச நினைக்கிறீர்களோ அவர்கள் தங்களது குற்றங்களை மக்களிடம் மறைக்க நினைக்கிறார்கள். வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ். அல்லாஹ்விடம் அவர்களால் மறைக்க முடியாது. அக்கிரமங்கள் அநியாயங்கள் செய்து கொண்டு அவர்கள் சில நல்ல காரியங்களை செய்து அதன் மூலமாக தங்களை நல்லவர்களாக, உத்தமர்களாக, புனிதர்களாக, நீதவான்களாக காட்டிக்கொள்ள நினைக்கிறார்கள். நபியே, அல்லாஹ்விடத்திலே யார் தனது குற்றத்தை மறைக்க முடியும்? அல்லாஹ் அவர்களோடு தானே இருந்தான். அவர்கள் செய்த சதி திட்டங்களுக்கெல்லாம் அவர்கள் திட்டம் தீட்டிய போது வக்கான அல்லாஹு பிமா யஅமலூன முஹீதா. அவர்கள் செய்கின்ற அனைத்து செயல்களையும் அல்லாஹ் சூழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அடுத்து சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி வசனத்தை கொண்டு போகிறான் பாருங்கள். முதலாவதாக நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஒலா துஜாதில். நபியே, தர்க்கம் செய்யாதீர், வாக்குவாதம் செய்யாதீர், சப்போர்ட்டுக்கு வராதீர் இந்த பாவிகளுக்கு என்று. பிறகு அல்லாஹு தஆலா நபியை அப்படியே விட்டுவிட்டு நம்மை பார்த்து சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், وَلَا هَا أَنْتُمْ جَادَلْتُمْ عَنْهُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا فَمَنْ يُجَادِلُ اللَّهَ عَنْهُمْ يَوْمَ الْقِيَامَةِ أَمَّنْ يَكُونُ عَلَيْهِمْ وَكِيلًا. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, முஸ்லிம்களே, ஏனென்றால் நம்மில் ஒருவர் செய்தால் நாம் எல்லோரும் அதை செய்தது போன்றுதான். அதை நாம் கரம் பிடித்து தடுக்கவில்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள். இன்று ஒருவர் குற்றம் செய்கிறார், ஒரு சமுதாயத்தை நோக்கி உபதேசம் செய்யப்படுகிறது என்றால் யாரோ ஒருத்தர் செய்யறதுனால எங்களையே பார்த்து மொத்தமா சொல்கிறீர்கள் என்று யாரும் கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. குர்ஆனே அப்படித்தான் பேசுகிறது. சஹாபாக்களில் ஒருவர் நல்லது செய்தால் மொத்த சஹாபாக்களையும் குர்ஆன் வாழ்த்துகிறது. ஒருவர் தவறு செய்தால் எல்லோரையும் சேர்த்து அந்த குர்ஆன் கண்டிக்கிறது. அப்படித்தான் அறிவுரை உபதேசம் என்பது ஒரு சமூகத்திற்கு சொல்லப்படுமே தவிர தனி ஒருத்தருக்கு மட்டுமல்ல அந்த உபதேசம், அந்த நசீஹத் என்பது. அல்லாஹு தஆலா நபியை வைத்துக்கொண்டு சஹாபாக்கள், பிறகு அவர்களுடைய வழியிலே வரக்கூடிய நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் சொல்கிறான், ஹா அன்தும், நீங்கள் இப்படியா இருப்பீர்கள்? ஜாதல்தும் அன்ஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா. சரி, இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி விட்டீர்கள். யாருக்கு? அக்கிரமங்கள் அநியாயங்கள் செய்பவர்களுக்கு, மோசடி செய்பவர்களுக்கு, அநீதி செய்பவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வக்காலத்துக்கு வந்து விட்டீர்கள், பேச வந்து விட்டீர்கள். அல்லாஹ் கேட்கிறான், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சார்பாக யார் பேச வருவார்? நாளை மறுமையிலே எனக்கு முன்னால் இந்த அக்கிரமக்காரர்கள் சார்பாக யார் பேச வருவார்? யாருக்கு துணிவு இருக்கும்? அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், அம்மை யகூன அலைஹிம் வக்கீலா, அல்லது அவர்கள் சார்பாக வக்காலத்து வாங்குவதற்கு எனக்கு முன்னால் யார் வந்து நிற்க முடியும்? இப்பேற்பட்ட கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் சகோதரர்களே. இன்று நமக்கு ஷிர்க் கண்ணுக்கு தெரிகிறது, பிதஅத் கண்ணுக்கு தெரிகிறது, கபர் வணக்கம் கண்ணுக்கு தெரிகிறது, விபச்சாரம் குற்றம் என்பது புரிகிறது, திருடுதல் குற்றம் என்பது புரிகிறது. அன்றாட வாழ்க்கையிலே எவ்வளவு சாதாரணமாக இந்த அக்கிரமத்தை கடந்து சென்று விடுகிறோம். பிறர் மீது அநியாயத்தை, அநீதியை கடந்து சென்று விடுகிறோம் எந்த உணர்வும் இல்லாமல். அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَمَن يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ. யார் ஒருவன் கெட்டதை செய்வானோ அல்லது தனக்கு அநீதி இழைப்பானோ, ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ, அல்லாஹ்விடத்தில் அவன் மன்னிப்பு கேட்டால், يَجِدِ اللَّهَ غَفُورًا رَحِيمًا, கண்டிப்பாக அல்லாஹ்வை அவன் மிகப்பெரிய மன்னிப்பாளனாக, கருணையாளனாக காண்பான். وَمَن يَكْسِبْ إِثْمًا,
யார் ஒரு பாவத்தை செய்வானோ ஃபஇன்னமா யக்ஸிபுஹு அலா நஃப்ஸி, அவன் தனக்கு எதிராகத்தான் அந்த பாவத்தை செய்து கொள்கிறான். வக்கான அல்லாஹு அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக ஞானவானாக இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வமன் யக்ஸிபு கதீஅத்தன் அவ் இஸ்மன், யார் ஒருவன் ஒரு குற்றத்தை ஒரு பாவத்தை செய்து சும்ம யர்மி பிஹி பரீஅன், பிறகு அந்த பாவத்தை செய்யாதவர் மீது அவர் சுமத்துகிறானோ ஃபக்கத் இஹ்தமல புஹ்தானன் வ ظுல்மன் முபீனா, அவன் மிகப்பெரிய ஒரு அவதூறை செய்து விட்டான், மிகப்பெரிய பாவத்தை சுமந்து கொண்டான். பிறகு அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மீண்டும் வருகிறான். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக வரஹ்மத்துஹு, நபியே அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் மட்டும் உம்மீது இல்லாதிருந்தால் லஹம்மத் தாயிஃபத்தும் மின்ஹும் அய்யுதில்லூக், அவர்களில் ஒரு கூட்டம் உங்களை வழிகெடுக்க முடிவு செய்து விட்டிருந்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. தங்களுடைய மன விருப்பத்திற்கு ஏற்ப உங்களிடத்திலே தீர்ப்புகளை பெற்று உங்களை வழிகெடுத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கருணையால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டதால் அப்படிப்பட்ட அநீதத்தில் அவர்களுக்கு துணை போவதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள். அதில் விடாமல் அல்லாஹ் உங்களை பாதுகாத்தார். அன்பான சகோதரரை நினைத்து பாருங்கள். இன்று நாம் நமது குடும்பங்களில் நினைத்து பாருங்கள். கணவன் மனைவியின் மீது செய்கின்ற அக்கிரமத்தை நினைத்து பாருங்கள். அநீதம் என்றால் என்ன? ஒருவருடைய உரிமையை பறிப்பது, ஒருவருடைய உரிமையை தடுப்பது, ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கொடுக்க மறுப்பது, ஒருவரை அவர் செய்யாத குற்றத்திற்காக தண்டிப்பது, ஒருவர் மீது அவர் செய்யாத குற்றத்தை சுமத்துவது, ஒருவருக்கு தொடர்பில்லாத ஒரு சம்பவத்தில் அவரை தொடர்புபடுத்துவது, அவருடைய உரிமைகளை அவருடைய அனுமதி இல்லாமல் எடுப்பது. அநியாயம் என்பது பெரிய விசாலமான ஒன்று. ஒரு ஆட்சியாளர் அநியாயக்காரனாக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவன் அநியாயக்காரனாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தின் தலைவன் அநியாயக்காரனாக இருக்கலாம், ஒரு இயக்கத்தின் ஒரு அமைப்பின் தலைவன் அநியாயக்காரனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, யார் அல்லாஹ்வின் அடியார்கள் மீது அவர்கள் செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கிறார்களோ, அவர்களின் உரிமைகளை பறிக்கிறார்களோ, அவர்கள் மீது கடுமை காட்டி அவர்கள் மீது பழி போட்டி அவர்களை இம்சிக்கிறார்களோ, அவர்களுடைய சுதந்திரங்களை பறிக்கிறார்களோ, இவர்கள் எல்லோரும் அநியாயக்காரர்கள். அல்லாஹு தஆலா எதற்காக அடியார்களை தண்டிக்க கூடாது என்றானோ அதற்காக அடியார்களை தண்டிப்பது, எதை அல்லாஹு தஆலா கடமையாக்கவில்லையோ அதை அடியார்கள் மீது கடமையாக்கி அவர்களை குற்றவாளிகளாக ஆக்குவது, இவையெல்லாம் அநியாயங்கள் அக்கிரமங்களிலே வரும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்கள் சஹாபா சமுதாயத்தை நீதத்தின் மீது கட்டமைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஈமானிலே, அவர்கள் சொல்லிக் கொடுத்த இஸ்லாமிலே, அவர்கள் சொல்லிக் கொடுத்த தக்வாவிலே இந்த நீதம் முதன்மை இடத்தை பெறுகிறது. எந்த உபதேசத்தையும் இந்த நீதம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கவில்லை. குறிப்பாக ஆட்சியாளர்களாக தங்களது தோழர்கள் உருவாகுவார்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்கு தெரியும். தங்களது காலத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களை பல இடங்களுக்கு ஆட்சியாளர்களாக அனுப்பினார்கள். அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பிய உபதேசம் என்ன? அங்கே சென்று அந்த செல்வ வளங்களை கொண்டு நீங்கள் இவ்வளவு காலம் சிரமப்பட்டதற்கு சுகபோகமான வாழ்க்கையை தேடிக்கொள்ளுங்கள், நீங்கள் அங்கிருந்து செல்வங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். பொதுவான ஒரு மன்னராக ஒரு ஆட்சியாளராக இருந்திருந்தால் அதைத்தான் வெளிப்படையாக சொல்லி இருப்பார், இல்லை என்றால் அதைத்தான் அவர் செய்ய வலியுறுத்தி இருப்பார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த துன்யா ஏன்? அவர்கள் விரும்பி இருந்தால் அல்லாஹு தஆலா உஹது மலையை அவர்களுக்கு தங்கமாக்கி கொடுத்திருப்பான். இந்த துன்யாவுக்காக இஸ்லாம் இல்லை, இந்த துன்யாவுக்காக தூதர் இல்லை, இந்த துன்யாவுக்காக முஸ்லிம்கள் இல்லை. முஸ்லிம்கள் இந்த துன்யாவிலே நீதத்திற்காக இருக்கிறார்கள், அல்லாஹ்விற்காக இருக்கிறார்கள்.
மக்களுக்கு மக்களுடைய உரிமைகளை கொடுப்பதற்காக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய தோழர்கள், எத்தனை பெரும் மன்னர்களை சந்தித்தார்கள். அங்கே அவர்கள் இஸ்லாமின் பக்கம் மட்டும் மக்களை அழைத்தார்களா? முஸ்லிமாகி விடு என்று சொன்னார்களா? அது மட்டும் சொன்னார்களா? இல்லையே. ومن جور الاديان الى عدل الاسلام ومن ضيق الدنيا الى سعتها. உங்களை நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வந்திருக்கிறோம். பிற மதங்களின் அநியாயங்கள், அக்கிரமங்கள், அடக்குமுறைகளில் இருந்து விடுவித்து இஸ்லாம் என்ற நீதத்திற்கு அவர்களை அழைக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நெருக்கடியான உலக வாழ்க்கையை நீங்கள் அவர்களுக்கு அனுபவிக்க வைத்திருக்கிறீர்களே, அதிலிருந்து அவர்களை விடுதலை செய்து ஒரு விசாலமான துன்யாவை அவர்களுக்கு காட்டுவதற்காக, அதன் பக்கம் அழைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபா சமுதாயம் ஏன் கிஸ்ராவை அழித்தார்கள்? ஏன் கைசரை அழித்தார்கள்? ரோம பேரரசுகளை, பாரசீக பேரரசுகளை, இதா ஹலக கைசர் ஃபலா கைசர பஅதஹு வ இதா ஹலக கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பஅதஹு எச்சரித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிஸ்ராவே, கைசரே, உன்னுடைய ஆட்சியில் என்னுடைய குதிரை வீரர்களின் கால் படும் என்பதாக. அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீ பணியவில்லை என்றால் உன்னுடைய ஆட்சியை என்னுடைய தோழர்கள் கைப்பற்றுவார்கள் என்று மதீனாவின் ஒரு கிராமத்திலே உட்கார்ந்து கொண்டு, ஒரு கூடாரத்திலே உட்கார்ந்து கொண்டு, ஒரு சாதாரண கீத்து கொட்டகையிலே இருந்து கொண்டு உலக பேரரசுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்களே, எந்த சக்தியை கொண்டு? ஈமான், நீதம் என்ற அந்த சக்தியை கொண்டு. சஹாபா அவர்கள் கொண்டு வந்த நீதம், ஒழுக்கம், உரிமை, மக்களுக்கான உரிமை. மக்கள் அப்படி வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், நிம்மதி அடைந்தார்கள். இந்த பக்கம் பாரசீகத்திலிருந்து அப்படியே ரஷ்யா வரை கிஸ்ராவின் ஆட்சி, இந்த பக்கம் ஷாமில் இருந்து ரோம் வரை கைசரின் ஆட்சி. இவர்கள் எல்லாம் மண்டியிட்டார்கள். முடிந்தது அவர்களுடைய சாம்ராஜ்யம். இனி அவர்களின் சாம்ராஜ்யம் உருவாக முடியாது. கேட்கலாம் உங்களிலே சிலர், இப்போது சிலரா சாம்ராஜ்யங்கள் உருவாகி உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதே என்று. ஆம் சகோதரர்களே, முஸ்லிம்கள் நீதவான்களாக இல்லை, அதனால் அவர்கள் தலை தூக்கி இருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்கள் நீதவான்களாக இருந்திருந்தால் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த கூற்றுக்கு மாற்றமான நிகழ்வு நடந்திருக்க முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, நிகழ்வுக்கு வாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு சொல்வார்கள். எப்படி? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமன் நாட்டுக்கு அனுப்பினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு வாலிபர், ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம், யமன் சாம்ராஜ்யம் என்பது பாரசீகர்களின் கையில் இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம். படித்து பாருங்கள் வரலாறுகளை. அந்த சாம்ராஜ்யம் அப்படியே வீழ்ந்தது. சஹாபாக்களின் படைகளுக்கு முன்னால் சில வீரர்கள் தான், 100 இருந்து 1000 வரை தான். பல ஆயிரங்களை கொண்ட பாரசீக சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக ஏமன் இருந்தது. அப்படியே விழுந்து விட்டது, மண்டியிட்டு விட்டார்கள். ஆம் சகோதரர்களே, நீதம் இருப்பவர்களிடத்திலே வீரம் இருக்கும். அநியாயக்காரர்கள் பார்ப்பதற்கு மிகப்பெரிய படை உள்ளவர்களாக, பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களது உள்ளத்திலே கோழைத்தனத்தை கண்டிப்பாக போடுவான். நீதவான்களுக்கு முன்னால் அவர்கள் சமாளிக்க முடியாமல் எதிர்த்து தோற்று ஓடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதுக்கு சொன்னார்கள், முஆதே, உனக்கு நான் ஒரு உபதேசம் செய்கிறேன். உங்களை நான் கவர்னராக, ஆளுநராக, ஆட்சியாளராக நான் அனுப்பப் போகிறேன் ஏமனுக்கு. இத்தகி தஅவத்தல் மظلوم. முஆதே, நீ பெரிய சஹாபியாக இருக்கலாம், பெரிய கல்வியாளராக இருக்கலாம், அநியாயம் இழைக்கப்பட்டவரை பயந்து கொள், அவருடைய துஆவை பயந்து கொள். ஃபஇன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன். அவருக்கும் அவருடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்த திரையும் இருக்காது. அல்லாஹு அக்பர். ஒரு ஆட்சியாளரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய அறிவுரையை கொடுத்து அனுப்புகின்றார்கள். மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுல் ظுல்ம், அநீதி இழைப்பதை பயந்து கொள்ளுங்கள். மறுமை நாளில் அநியாயம் என்பது மிகப்பெரிய இருள்களாக வந்து நிற்கும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கருமித்தனத்தை, கஞ்சத்தனத்தை பயந்து கொள்ளுங்கள், உலக பேராசைகளை பயந்து கொள்ளுங்கள்.
இன்று முஸ்லிம் நாடுகள், முஸ்லிம் மக்கள் எத்தகைய சோதனைகளை, கடுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த எல்லா கொடுமைகளுக்கு பின்னால் ஆட்சியாளர்களுடைய அந்த கஞ்சத்தனம், உலக பேராசை, அந்த பேராசையானது தனக்கு போட்டியாக யாரும் வந்து விடுவார்களோ என்ற பயத்தால் மக்களை நசுக்க தூண்டுகிறது, ஒடுக்க தூண்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நுண்ணிப்பாக எச்சரித்தார்கள் பாருங்கள். ஃபஇன்ன ஷுஹ அஹ்லக மன் கான கப்லக்கும், இந்த உலக பேராசைதான் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை அழித்தது. ஹமலஹும் அலா அன் ஸஃபகு திமாஅஹும், தங்களுடைய இரத்தங்களை ஓட்டுவதற்கும், வஸ்தஹல்லு மஹாரிமஹும், அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கிக் கொள்வதற்கும் அவர்களை தூண்டியது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யும்லி லில்-ஸாலிம், அநியாயக்காரன் இருக்கிறானே அவன் சில காலத்திற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் குதிக்கலாம், எவ்வளவு வேண்டுமா, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. தனது படையை கொண்டு, பலத்தை கொண்டு, ஆட்சியை கொண்டு, தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இராணுவத்தை கொண்டு அவன் எவ்வளவு வேணாலும் ஆட்டம் போடலாம். அது ஆட்டம். அல்லாஹு தஆலா அவனுக்கு கொஞ்சம் டீல் கொடுத்திருக்கிறான், அல்லாஹு தஆலா அவனை கொஞ்சம் விட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யும்லி லில்-ஸாலிம், அநியாயக்காரனை அல்லாஹு தஆலா கொஞ்சம் விடுவான். ஃபைதா அகதஹு, அல்லாஹ் அவனை பிடித்து விட்டால் லம் யுஃப்லித்துஹு, அவன் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள், வகதாலிக அக்து ரப்பிக இதா அகதல் குரா வஹிய ஸாலிமத்துன் இன்ன அக்தஹு அலீமுன் ஷதீத். அல்லாஹு தஆலாவுடைய பிடி இப்படித்தான் இருக்கும். அல்லாஹு தஆலா ஊர்க்காரர்களை அவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கும் பொழுது பிடித்து விட்டால் அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப வலிமிக்கது, ரொம்ப கடுமையானது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்கள், ஸலாசுன் லா துரத்து தஅவத்துஹும், 3 நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய துஆக்கள் மறுக்கப்படாது. அஸ்ஸாயிம் ஹத்தா யுஃப்திர், நோன்பாளி நோன்பு திறக்கிறவரை, வல் இமாமுல் ஆதில், அல்லாஹு அக்பர், நீதமான அரசர், நீதமான அரசர். அல்லாஹ்விடத்திலே ஒரு ஆலிமை விட, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலேயே திளைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உத்தமரை விட அல்லாஹ்விடத்திலே பிரியமானவர் யார் தெரியுமா? நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய அரசர். நபிமார்களுக்கு அடுத்து ரசூல்மார்களுக்கு அடுத்து அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தால் உயர்ந்தவர் யார்? நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய ஈமானுடைய அரசர். ஹதீஸிலே எப்படி வருகிறது? நாளை மறுமையிலே மக்களெல்லாம் சிரமத்திலே, அந்த வெயிலிலே சிக்கி வேதனையிலே அப்படியே தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது 7 கூட்டத்தை அல்லாஹ் அப்படியே பாதுகாத்து அவனுடைய நிழலிலே அல்லாஹ் இடம் கொடுப்பான் அல்லவா? நினைத்து பார்த்தோமா? எத்தனை அறிவிப்புகள் அது குறித்து வந்தாலும் சஹீஹுல் புகாரியிலே படித்து பாருங்கள், எல்லாவற்றிலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் முதல் நபரிலே எந்த மாற்றமும் இருக்காது. அந்த முதல் நபர் யார்? இமாமுன் ஆதிலுன், இமாமுன் ஆதிலுன், நீதம் செலுத்தக்கூடிய அரசர், நீதமாக நடக்கக்கூடிய மன்னர், நீதமாக ஆட்சி செலுத்தக்கூடிய அந்த ஆட்சியாளர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நபர்களுடைய துஆ மறுக்கப்படாது. ஒருவர் யார்? நோன்பாளி, அவர் நோன்பு திறக்கிறவரை அவருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். வல் இமாமுல் ஆதில், இரண்டாவது யார்? நீதமாக ஆட்சி செலுத்தக்கூடிய அந்த ஆட்சியாளர். மூன்றாவது சொன்னார்கள், வதஅவத்துல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யர்ஃபஉல்லாஹு ஃபௌகல் கமாம், மேகத்துக்கு மேலே அவர்களுடைய துஆவை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். வதுஃப்தஹு லஹா அபுவாபுஸ் ஸமா, அநீதி இழைக்கப்பட்டவரின் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்காக வானத்தின் அத்தனை கதவுகளும் திறக்கப்பட்டு விடும். வயகூலு ரப், அல்லாஹு தஆலா அவனது பிரார்த்தனையை அவன் கேட்டவுடன் அவனை நோக்கி சொல்கிறான், வஇஸ்ஸதி, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியம், லஅன்சுரன்னக வலவ் பஅத ஹீன், நான் உனக்கு சத்தியமாக உதவி செய்வேன், சிறிது காலம் கழித்தாகிலும் சரியே. அல்லாஹு தஆலா சில நோக்கத்திற்காக, சில ஞானத்திற்காக சில நேரங்களிலே அநீதி இழைக்கப்பட்டவர் சிரமப்படுவதை அல்லாஹ் விட்டு வைப்பான். அநியாயக்காரனுக்கு உடனே தண்டனை அல்லாஹு தஆலா கொடுத்து விட மாட்டான், அவன் திருந்துவதற்கான வாய்ப்பை கொடுப்பான்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் உயர்த்துவான், வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். அல்லாஹ் சொல்வான், ஃபஇஸ்ஸதி, எனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லஅன்சுரன்னக வலவ் பஅத ஹீன், சில காலம் கழித்தாவது கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்வேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய மிகப்பெரிய 2 எச்சரிக்கைகளை பாருங்கள். முதலாவது இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, யாராவது யாருக்காகிலும் அநீதி இழைத்திருந்தால் இப்போதே அவரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த உரிமைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையில் வந்துவிட்டால் அங்கே தீனாரும் இருக்காது, திர்ஹமும் இருக்காது. யார் அநீதி இழைத்தாரோ அவருடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து அநீதி இழைக்கப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். இறுதியாக அவரிடத்திலே நன்மை இல்லை என்றால் அநீதி இழைக்கப்பட்டவருடைய பாவங்களை எடுத்து அவருடைய தலையிலே சுமத்தப்படும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை குறித்து சொன்னார்கள், சிலர் என்னிடத்திலே வருகிறார்கள் பிரச்சனைகளை கொண்டு, பிரச்சனைகளோடு என்னிடத்திலே வருகிறார்கள், வழக்காட வருகிறார்கள், தங்களுடைய பங்காளிகளை அழைத்துக் கொண்டு வாதி பிரதிவாதி வருகிறார்கள். சில நேரங்களிலே யார் என்னிடத்திலே பிரச்சனையை கொண்டு வருகிறாரோ அவர் அநியாயக்காரராக இருக்கிறார், அவர் அக்கிரமமாக இருக்கிறார். யாரை பற்றி முறையிட வருகிறாரோ உரிமை அவருடையதாக இருக்கிறது. ஆனால் தன்னுடைய பொய்யான வாதங்களை கொண்டு, தன்னுடைய பொய்யான சாட்சிகளை கொண்டு அவர் என்னிடத்திலே மிகைத்து அவருக்கு சாதகமாக நான் தீர்ப்பு சொல்லும்படி என்னை செய்து விடுகிறார். அநீதி இழைக்கப்பட்டவனோ அவனிடத்திலே சாட்சிகள் இல்லை, அவனுக்கு ஆதரவாக ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தினால் அவன் உரிமைகளை பறித்துக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்கள், யா அர்ஹமர் ராஹிமீன், ஃபலஅல்ல பஅதனா யகூன அப்லக மின் பஅதின் அக்தி லஹு பிதாலிக் வ அஹ்ஸிபு அன்னஹு ஸாதிக். அவர் ஆதாரத்தால் மிகைத்து விடுகின்ற காரணத்தால் அவரை உண்மையாளர் என்று நினைத்து நான் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிவிடுகிறேன். பிறகு சொன்னார்கள், ஃபமன் கதைது லஹு பிஹக்கி முஸ்லிமின், என்னுடைய தீர்ப்பால் அவருக்கு நான் தீர்ப்பளித்து விட்டதால் அது ஹலாலாகி விடுமா? ஒருபோதும் ஆகாது. நான் பிறருடைய இன்னொரு முஸ்லிமுடைய ஹக்கை யாருக்காவது தீர்ப்பளித்திருப்பேனே ஆனால், தீர்ப்பு யாருக்கு எதிராக அளிக்கப்பட்டதோ அவரிடத்திலே ஆதாரம் இல்லாத காரணத்தால், சாட்சி இல்லாத காரணத்தால், யாருக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கப்பட்டதோ அவர் பொய்யான ஆதாரங்களை கொண்டு வந்தார், பொய்யான சாட்சிகளை ஏற்படுத்தினார். எனவே நான் அவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்து விட்டதால் அவர் அதை தனக்கு ஆகுமானதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். நான் நரகத்தின் ஒரு துண்டைத்தான், ஒரு பகுதியைத்தான் அவர்களுக்கு தீர்ப்பளித்தேன். அல்லாஹு அக்பர். அவன் விரும்பினால் அந்த நரகத்தின் பகுதியை எடுத்து செல்லட்டும், இல்லை என்றால் விட்டு செல்லட்டும். அன்பான சகோதரர்களே, இன்னும் நீதத்தை பற்றியும் அநியாயத்தை பற்றியும் நம்முடைய வேதத்திலும் சுன்னாவிலும் எச்சரிக்கப்பட்ட நிறைய எச்சரிக்கைகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜுமாக்களிலும் பார்ப்போம். அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான், நம்முடைய இஸ்லாம், நம்முடைய தக்வா உண்மை என்பதற்கான சாட்சிகளிலே ஒன்று. நாம் சொல்லால் செயலால் நீதவான்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நீதவான்களை நேசிக்கிறான். அல்லாஹுடைய வேதம் நீதத்தின் மீது இறக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதத்தை நிலைநிறுத்துவதற்காக அனுப்பப்பட்டார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயம் நீதத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட சமுதாயம். அல்லாஹு தஆலா நம்மை நீதவான்களோடு, சத்தியவான்களோடு, உண்மையாளர்களோடு ஆக்கி வைப்பானாக. யாருக்கும் எந்த விதமான துரோகங்களோ, அநியாயங்களோ, அக்கிரமங்களோ செய்வதிலிருந்தும், அவர்களுடைய உரிமைகளை பறிப்பதிலிருந்தும், எல்லா விதமான கொடுமைகள், அக்கிரமங்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மையும் நமது உம்மத்தையும் பாதுகாப்பானாக. நமக்கும் நம்முடைய உம்மத்துக்கும் எல்லா முஃமின்கள் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டுவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.